வணக்கம் மக்களே. அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்லி ஒரு மால் இருக்குது. அது வந்து யூஎஸ்ஏலேயே பெரிய மாலாக. அந்த மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மாலை பற்றி காட்டுறேன் கொஞ்சம். நானே ஃபஸ்ட் டைமாக தான் இங்கே வந்துருக்குறேன். இவைக்கு எங்கே ஊரான்னு தெரியாமல் நிற்கினேன். இது எங்கே போயினுமோ அந்த பக்கத்தால் நான் போவோம். Wow! Kennst du die Position für? வேறு எங்களை சொந்தக்காரர் இங்கே வந்து நிற்கிறேன். இன்னத்தில் அந்த நட்டோ அந்த ஆணியில் செஞ்சு வச்சிருக்கோம். ஆணியை செஞ்சு வரணும். கனகாலமாக குஞ்சின் தான் இருக்கிறது. வெறும் செம்மண் இருக்குது. ஸ்டார்பர்க் காஃபி இருக்குது. மேலே எல்லாம் வடிவா வலிக்கிட்டு இருக்குது. வடிவான சட்டை இருக்குது. இது சிட்டியில் இருந்து நியூயார்க் சிட்டியில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். நாங்கள் நல்ல கொத்தாலுக்கு பக்கத்தில். கார் இருக்குது. அண்ணா என்ன விட்டுட்டு போயிட்டு அண்ணா அவனுக்கு துளைய மாட்டேன் துணி வச்சு போகிறேன் தனிங்க. வா லைட்டை பாருங்க மேலே. கரண்ட் காசு இப்படி தான் போகிறது போல இருக்கு. இன்னைக்கு மண்டே தானே பெரிய சனம் இல்லை போல. வழி சொல்கிறேரா இவரை வச்சு டப்பிங் செய்வோம். இதால் போனால் சரியாக தான் இருக்கும். நீங்கள் நான் பின்னால் வாங்க. அங்கே இந்த துளைஞ்சிடாதீங்க. நான் உங்களுக்கு முன்னால் போய் வழியை காட்டுறேன். அதால் நான் கொஞ்சம் பாஸாக நடக்கிறேன். நீங்கள் குறை நிற்காதீங்க. என் நடையே இப்படித்தான். துளையாமல் இன்னும் பார்த்துட்டு பின்னாலே வாங்க. நான் கொஞ்சம் வேகமாக தான் நடப்பேன். ஏன்னா சின்னல இருந்தே நான் அப்படித்தான் குழப்படி செஞ்சுட்டு அம்மாட்ட அடி வாங்காமல் ஓடுறேன். நான் இதுக்கு நான் வந்த உடனே இருக்க போசரம் போயிட்டு வரேன். என்ன நான் உனக்கு டப்பிங் கொடுக்குறேன். தேவையில்லாமல் கோப்பியை குடிச்சேன்னா வயசு கிடைக்குது. போசரம் போயிட்டு வரேன். கடைக்கு இங்கே போடுறாங்க. அவைக்கு நொச்சிட சொல்லிட்டு போனா எனக்கு தெரியுமா? ஏதோ சந்தர பந்தர சுந்தர போனேன். நான் இந்த பெரிய மூலுக்கு வந்ததும் பெறாதமா சோதர போறேன்னு எனக்கு தெரியுமா? நான் வர டப்பிங் வரதுக்கு திரும்ப டப்பிங் செய்வோம். பாட்டி ஊரில் இருக்க சொல்லுவேன். வெளிநாட்டுக்கு அண்ணா வேறு மட்டும் இதை பற்றி கதைப்போம். வெளிநாட்டுக்கு போனால் நாங்கள் நிற்கிறது வந்து வெளிநாடு அப்படியே வழுக்கும், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் அப்படி என்று நினைக்கிறது இல்லை. இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் வழுக்கையில் சினோத்தான் வழுக்குது. ஆனால் ரியலி இந்த மோலுக்கு வந்து பார்க்க உண்மையாக அது வெளிநாடுண்டா அப்படி தான் இருக்கும். வழுக்குது. இதை பாருங்கள் மாவுகளெல்லாம் சைன் பண்ணுது. என்ன
ஸோ இந்த மோளை பார்க்க ஓகே வெளிநாட்டில் தான் இருக்கிறவங்க ஒரு ஃபீல் வருது. சின்ன வந்து அவருக்கு டப்பிங் செய்யலாம். வேலை இடத்துல நாங்கள் டப்பிங் செய்யலாம். நாங்கள் ஆக்களை வச்சு 2 பேர் கதை சொல்லுன்னா நாங்கள் எங்களை வளைஞ்சிருந்து அவைக்கு டப்பிங் கொடுக்குறோம். அதான் இன்றைக்கு அண்ணாக்கு செஞ்சு பார்த்தோன்னா வரட்டுக்கு மிச்சத்தை டப்பிங் செய்வோம். சரி சரி நடவங்க வந்தளவில் பார்ப்போம். ஒரு மாதிரி போயிட்டு ஓகேயா இப்போ தான் ஓகேயா இருக்குது. இப்போ படிகள் எல்லாம் ஏறுறதுக்கு ஓகேயா இருக்குது. சரி வாங்க போய் தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பிறகு அங்கே இருக்கைக்குள்ள உங்களோட நினைவாக தான் இருந்தது. என்னென்னா இங்கே கடையில் போய் விலை ஊடின சாமான்கள் எடுத்துருவீங்களோண்டு அங்கே போகிறதா இங்கே போகிறதாண்டு ஏக்கத்துலேயே ஒரு மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போயும் ஒரு ஏக்கமாக இருக்குது. நீங்கள் என்ன சாமான்களை வேண்ட போகிறீங்களோ உண்டு. சரி பரவாயில்லை, முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிக்கிறேன். காசு இருக்கிற மாதிரியே இருக்கிறத சாப்பாட்டு கடைக்கு வந்துட்டாளுகளே எப்படியும் ஒரு 200 ரூபாய்க்கு துண்டு வைக்க விட மாட்டாள்கள். சரி எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்ப்பேன். முதல்ல எண்ணி பார்த்துட்டு தான் எந்த கடைக்கு போகிறாண்டு. சும்மா சொல்ல நீ காசு தான் எண்ணி நிற்கிற. 1 ரூபா தாளெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஆணையும் கொடுங்க மாட்டப்போம். சரி கண்டுபிடிச்சிட்டு ஆளுகள் காசு வச்சுருக்குறாண்டு இன்றைக்கு ஒரு வெட்ட போகிற ஆளுகள். சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு சீப்பான கடைக்கு கூட்டிகிட்டு போவோம். பார்த்தா சுற்றி முற்றி பார்த்தா சீப்பான கடையாக தெரியல. நானும் தான் பார்க்குறேன், தேடி பார்க்குறேன். பார்ப்போம், 15 ரூபாயா கொடுத்து பார்ப்போம் எல்லாருக்கும். அதுக்குள்ளே சமாளிங்கண்டு எனக்கு 5 ரூபா வந்தால் தூக்கி எறிவேன். தங்கச்சிக்கு மட்டும் மிஞ்சாத ரகசியமாக கூப்பிட்டு கொண்டு வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபாயை கொடுப்போம். இவளைக்கு ஃபேமிலிக்கு முன்னால் எனக்கு தங்கச்சிக்கு கொடுத்தா இதை நெப்பாளுகள். ஸோ பிரித்து கொடுப்போம் இருக்கிறத. சரி மக்களே, நடந்து முடிந்தது டப்பிங். அண்ணாவை வைத்த ஒரு காமெடி. பார்ட் 2 வந்து வரும் வெரி சூனாக வரும். டப்பிங் செய்யக்கு நல்லா இருக்குது. கனடா காசும் வச்சிருக்கிறேன் தான். நான் அலம்பி கூட வைக்க காட்டக்கூடாது கனடா காசை. அதை கீழே வைப்போம். ஒரு அடை எவ்வளோ இதுக்கு முன்னால் விழுந்துட்டு என்னென்ன எடுத்துட்டு $1 கொடுத்த மாதிரி தான் இந்த கதை. 5 ரூபாய் எனக்கு தந்துட்டு சொல்லு வேற பார்த்து சிலவழி. உன்னை பற்றி ஒரு டப்பிங்கே நான் செஞ்சு வச்சிருக்கிறேனே ராசா, நீ அது தெரியாம நீ என்ன வந்து புகழ்ந்து கலைக்கிறீ. இன்னும் வச்சு நீ டப்பிங் செய்கிறா, நீ போகும் மட்டும் டப்பிங் செய்கிறா. இந்த வேலையாக இருக்க போகும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 500 1000 கையிட்ட வச்சுட்டா ஓகே. 3 அமெரிக்கன் $3 தவிர தன்னை எந்த கடையில் சாப்பிட போகிறீங்க? ஓகே, நன்றி வணக்கம் மக்களே. பிறகு பார்ட் 2 வரும். ஓகே, பாருங்கள், சந்தோஷமாக.